சும்மா இருக்கிறதுனால தானே குடிக்கும் போதைக்கும் அடிமையாகி பசங்களுடைய உடம்பும் கெட்டு போகுது, அவர்களுடைய வாழ்க்கையும் அவங்களுக்கு பாழாக இருக்கிறது. அதனால நாம நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னா அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேணும். அதற்கு நான் முழு முயற்சி எடுத்து வேலை வாய்ப்பை நான் அமைத்து கொடுப்பேன். அதற்காக என்ன யாரிடம் கொண்டு போராடணும்னு நினைச்சாலும் நான் போய் போராடுவேன். அதற்குதான் நான் ஒரு வாய்ப்பு கேட்கிறேன். நீங்க எல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். உங்க வீட்டு பெண்ணாலும் சரி, ஒரு பெண் வேட்பாளர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவங்க எப்படி செய்யறாங்கன்னு நீங்க நினைச்சு எனக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம தேர்தல் நடக்கிற நாள். அந்த நாள்ல மாம்பழம் சின்னத்துல நீங்க வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் தர்மபுரியின் முதல் பெண் பாராளுமன்ற உறுப்பினராக நான் இங்க வர வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி வந்தனா கண்டிப்பாக பெண்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து செய்வேன். பசங்க காலேஜ் கேட்கறாங்க, கலைக்கல்லூரி கேட்கறாங்க, பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் அதையும் நிறுத்திட்டாங்க, அதையெல்லாம் திருப்பி வாங்கி கொடுங்கன்றாங்க. இதற்காக கண்டிப்பா உங்களுக்காக இந்த பிரச்சனை கையில எடுத்து அது நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மக்களுக்கு பணி செய்ய தந்த சின்னம் மாம்பழம், தர்மபுரி அரசு தந்த சின்னம் மாம்பழம் 80 வருடம் கனவாக இருந்த திட்டத்தை நிறைவேற்ற மாம்பழம் ஏரியையோ அந்த பிரச்சனையை தீர்த்து கண்டிப்பாக அதுக்கு நீங்க வாய்ப்பு கேட்டு எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு பாசத்தோடு கேட்கிறேன். உங்களுக்காக உங்கள் சகோதரியாக நானும் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற பாடுபடுவேன். நான் சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கேட்கிறேன். கண்டிப்பாக மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.